வணக்கம். அவசர காலங்களில் இந்தியாவிற்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு 10 நாளைக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பரவலாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் 10 நாளைக்கு தான் இருக்குது, அதிகமான நாட்களுக்கு ஏன் கையிருப்பு வைக்கலை, இந்த 10 நாளைக்கு கூட கையிருப்பு வைக்கிறதுக்கான திட்டங்கள் பண்ணது யார் அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ISPRL இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி எப்போ யாரால் தொடங்கப்பட்டது, இந்த நிறுவனத்தின் பணி என்ன அப்படின்ற தகவலும் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ISPRL இந்த நிறுவனம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2008 தொடங்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் இந்த நிறுவனம் செயல்படுத்த போது 2 கட்டங்களாக செயல்படுத்த போது 2008 இந்த திட்டங்களை முன்வைக்கும்போது 2 கட்டங்களாக செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபேஸ் 1, அதாவது முதல் கட்டத்தில் 3 இடங்களில் கச்சா எண்ணெயை சேமிக்கிறதுக்கான எண்ணெய் குகைகள் உருவாக்கணும், அங்கே வந்து கச்சா எண்ணெய் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு செயல் வடிவம் தான் அதுக்கு கொடுக்குறாங்க. ஃபேஸ் 1 விசாகப்பட்டினம், கர்நாடகாவில் 2 இடத்துல. கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா மங்களூர் அண்ட் படூர், இந்த 2 இடங்களில் தொடங்குறாங்க. விசாகப்பட்டினத்தில் 2008 மங்களூரில் 2009 படூரில் 2010 இந்த திட்டத்தை தொடங்குறாங்க. கட்டுமானத்தை ஆரம்பித்து இதை கம்ப்ளீட் பண்ணும்போது 7 வருஷங்கள் 8 வருஷங்களுக்குள்ள இந்த கட்டுமானத்தை முடித்து முறையை விசாகப்பட்டினத்தில் 2015 மங்களூரில் 2016 படூரில் மட்டும் ஒரு 2 இயர்ஸ் லேட்டராக 2018 இது செயல்பாட்டுக்கு வருது. இங்கே வந்துட்டு கச்சா எண்ணெயை சேமிக்க தொடங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 உடைய ப்ரொப்போசல் வந்து 2018 சரியாக தகவல் இல்லை. இதில் 2018 வந்துட்டு இந்த ப்ரொப்போசல் கொடுத்து அப்ரூவ் ஆகுது. ஸோ மேபி லைக் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரொப்போசல் கொடுத்துருப்பாங்க. 2018 இது அப்ரூவ் ஆகுது. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. சொல்கிறதுக்கு முன்னாடி சிரிப்பு வருது. யார்? நம்ம விஸ்வகுரு தான். ஜெய் ஸ்ரீராம் உள்ளே வராரு 2018. வந்தவுடனே என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். 2018 இது அப்ரூவ் ஆன திட்டம் இன்றைக்கி 2026 கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக இல்லைங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதில் ஒரு புதுமை செய்கிறார். என்ன பண்ணுறாருன்னா PPP அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே வந்து உள்ளே கொண்டு வராரு. நம்மளுக்கு பிடிச்ச விஷயமாத்தே, கவர்மெண்ட்டில் தான் இருந்தால் வச்சுக்கூடாது, வித்துடணும்ல. அது அவருடைய RSSலேருந்து சத்தியம் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்லது பண்ணட்டும். யாருக்கு கொடுத்துருக்காருன்ற தகவலை அடுத்ததாக சொல்கிறேன். நான் 6 வருஷமாக 8 வருஷமாக ஒர்க் இன் ப்ராக்ரஸில் வச்சுருக்க ஒரே ஒரு திட்டம். இன்றைக்கி அவசர காலத்தில் நமக்கு 10 மில்லியன் பேரல் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுக்கான காரணம் காங்கிரஸ், அதுக்கு மேலே இல்லாததுக்கான காரணம் விஸ்வகுரு. ஓகே, இந்த ப்ரைவேட் லிமிடெட் யாருக்கோ கொடுத்தாரு சொன்னீங்களா, அந்த ப்ரைவேட் லிமிடெட் பேர் வந்து இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் நிறுவனம் தான் இந்த ஆர்டரை வந்து வின் பண்ணுறாங்க. இந்த ஆர்டரை வின் பண்ணுறதுக்கு மற்ற நிறுவனங்களும் ஆர்வம் காமிச்சிருக்காங்க. அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் கிடைக்கல. மற்ற நிறுவனங்கள் உடைய பேர் சவுதி அராம்கோ, அபுதாபி நேஷ்னல் ஆயில் கம்பெனி, குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இவங்க 3 பேருமே ஆர்வம் காமிச்சிருக்காங்க. பட் வின் பண்ணது வந்து MEIL அப்படின்ற ஒரு கம்பெனி. இது வந்து கர்நாடகாவை சேர்ந்த கம்பெனி. அதோடய டைரக்டர்ஸ் பேர் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கர்நாடகாவில் ஃபேஸ் 2 எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த படூர்னு ஒரு இடம் சொன்னீங்களே, அங்கே வந்து எக்ஸ்பேன்ஷனாக இதை பண்ணுறாங்க. ஃபேஸ் 1 பண்ண அந்த படூர்லேயே இது எக்ஸ்பேன்ஷனாக ஒரு இடத்துல பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒடிசாவில் சண்டிகோல் அப்படின்ற ஒரு இடத்துல இதை பண்ணுறாங்க. ஓகே, இந்த ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, கவர்மெண்ட் கொடுத்தோம், அந்த ப்ராஜெக்ட் அந்த MEIL அப்படின்ற கம்பெனியோடைய டைரக்டர்ஸ் பேர் நம்ம பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் படித்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான். ஸ்ரீனிவாஸ் பொந்து, வெங்கடேஸ்வர பிரதீப், ரமாரெட்டி, பமிரெட்டி, அச்சுராமையா, நிறைய ரெட்டி காருங்க. நரேந்திர மோடி காரு நல்ல வேலை பார்த்துருக்கீங்க. அதான் நீ அம்பாய் கொடுக்காம புதுசாக ரெட்டி காருக்கெலாம் கொடுத்துருக்கீங்க. குட். ஆனால் அவசர காலங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை. நீங்கள் இது வரைக்கும் எல்லாமே தேவையில்லாத அணி தான். ஜெய் ஸ்ரீராம்.